Hello students, good morning. So இன்னைக்கு நம்ம வந்து exercise problems போக போறோம். So first sum வந்து for making 10 kgs of Semco the standard material requirement is standard quantity standard rate சொல்லிருக்காங்க. During April 1000 kgs of Semco were produced. The actual consumption of material is as under. So actual quantity actual rate கொடுத்திருக்காங்க. Calculate material cost variance, material price variance and material usage variance. So நார்மலா நம்ம எப்பவும் கண்டுபிடிக்கிறது தான். நமக்கு ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10 kgக்கு 8 kg தேவை அப்படின்னா 1000 kgக்கு 800 kgs தேவை. 10 kgக்கு 8 kg தேவை அப்படின்னா அப்போ 1000 kgக்கு எவ்வளோ தேவை? ஸோ கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 8000 டிவைடட் பை 10 இஸ் 800. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா 400. ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 6 and 4. ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 750 and 500. ஆக்சுவல் ரேட் இஸ் 7 and 5. ஸோ வி ஆல்ரெடி நோ தட் நம்ம இப்போ 3 வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், material price variance, material usage variance. So material cost variance is nothing but standard quantity into standard rate minus actual quantity into actual rate. So ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து material cost variance. அப்போ 800 into 6 minus 750 into 7. ஸோ இதோட ஆன்சர் எனக்கு வந்து 450 அட்வர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் இதே மாதிரி நான் வந்து பிக்கும் போட போகிறேன். இப்போ நம்ம ஏக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம பிக்கும் போட போகிறோம். இப்போ பிக்கு எப்படி போட போகிறோம் அப்படின்னா 400 into 4 minus 500 into 5. ஸோ இது ஆல்மோஸ்ட் 900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 400 into 4 500 into 5. So 900 adverse. Material price variance. Material price variance is nothing but rate ஓட difference நம்ம இப்போ calculate பண்ண போகிறோம். அப்போ standard rate minus actual rate into actual quantity. So standard rate is 6. ஏக்கு மட்டும் போடுறேன். Standard rate is 6. Actual rate is 7 into actual quantity is 750. அப்போ எனக்கு வந்து ஆன்சர் வந்து 750 அட்வர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நான் பிக்கு போடுறேன். ஸோ பிக்கு போடும்போது 4 minus 5 into 500. அப்போ எனக்கு 500 அட்வர்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், ப்ரைஸ்னால வர வேரியன்ஸ். இப்போ யூசேஜ்னால வர வேரியன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னது 800, ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 750 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 6. அப்போ 50 into 6 எனக்கு வந்து 300 கிடைக்கும். 300. ஆனால் இது எனக்கு ஃபேவரபிளாக வரும், ஏன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். இப்போ இதுக்கு போடும்போது 400 minus 500 into 4. அப்போ 400 அட்வர்ஸ் தான் வரும். அப்போ 400 அட்வர்ஸ் 500 அட்வர்ஸ் ஆட் பண்ணால் 900 அட்வர்ஸ் டேலி ஆயிடுச்சு. 750 அட்வர்ஸ் 300 ஃபேவரபிள் ஆட் பண்ணால் 450 அட்வர்ஸ் டேலி ஆயிடுச்சு. அப்போ நம்ம அவங்க கேட்டதோட எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஸ் டன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். நம்ம இப்போ செகண்ட் சம் போக போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா the standard mix to produce 1 unit of product is as under. ஸோ XYZன்னு 3 இன்புட் இருக்குது ஒரு அவுட்புட்காக. During the month of April 10 units were actually produced and consumed was as follows. ஸோ actual quantity actual rates கொடுத்துருக்காங்க. Calculate all material variances. ஸோ நம்ம நார்மலாக என்னென்ன இது போடுவோமோ அதில் போட்டுக்கலாம். ஸோ XYZ standard quantity standard rate, actual quantity actual rate. இப்போ வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 640, 950, 870. ஆக்சுவல் ரேட் இஸ் 17.5, 18 and 27.5.
இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 10 யூனிட்ஸ் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 600, 800 and 1000. Standard rate is 15, 20 and 25. ஸோ எல்லாமே நான் டோட்டல் மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ 1400, 2400 கிடைக்கும் இங்கே எனக்கு. இங்கே வந்து எனக்கு 640 + 950 + 870 போட்டால் 2460 கிடைக்கும் எனக்கு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அடிஷ்னலாக அப்படின்னா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதாவது ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஸோ 2460 இன்ட்டு 600 டிவைடட் பை 2400, அப்போ 615 எனக்கு கிடைக்கும். 2460 இன்ட்டு 800 டிவைடட் பை 2400, அப்போ 820. 2460 இன்ட்டு 1000 டிவைடட் பை 2400, அப்போ 1025. So this is nothing but revised standard quantity, which is actual quantity in standard mix. இப்போ சேம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ டோட்டல் மெட்டீரியல் வேரியன்ஸ் இது. இந்த ஃபார்முலா இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ரேட். இப்போ நான் எக்ஸ் ஒய் இசட் மூணுத்துக்குமே கண்டுபிடிக்க போகிறேன். 600 into 15, 800 into 20, 1000 into 25. $640 into 17.5, 950 into 18, 870 into 27.5. இப்போ நம்ம ஒன்றுக்காக சால்வ் பண்ணிட்டு வரலாம். 600 into 15, 640 into 17.5. ஸோ இது எனக்கு 2200 அட்வர்ஸ் வரும் ஆன்சர். 800 into 20, 950 into 18, இது எனக்கு 1100 அட்வர்ஸ் வரும். 1000 into 25, 870 into 27.5, இது எனக்கு 75 ஃபேவரபிள் வரும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து செகண்ட் ஒன், இது என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நான் செகண்ட் பார்ட், இது எனக்கு இடம் பத்தாதுங்கிறதுனால நான் இப்படி போடுறேன். ஸோ ரேட் வேரியன்ஸ் ஆர் ப்ரைஸ் வேரியன்ஸ். So price variance is standard rate minus actual rate into actual quantity. அப்போ எனக்கு x, y, z. Standard rate is 15, 20, 25. 15, 20, 25. Actual rate is 17.5, 18, 17.5, 18, 27.5. into actual quantity is 640, 950, 870. 640, 950, 870. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 2.5 into 640 கிடைக்கும். ஸோ 1600 அட்வர்ஸ். 2 into 950, 1900 ஆனால் ஃபேவரபிள். 2.5 into 870, 2175 இது அட்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் மை மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆர் ரேட் வேரியன்ஸ். இப்போ நான் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கு சேம் எக்ஸ், ஒய் and z. என்னோட ஃபார்முலா இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் 15, 20, 25. Actual quantity is 640, 950, 870. 640, 950,
640, 870, இது வந்து 600, 800, 1000. 600, 800, 1000. ஸோ இப்போ எனக்கு 40 into 15, 600 adverse. 150 into 20, 3000 adverse. 3250 favorable. ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸும் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸும் ஆட் பண்ணால் டோட்டல் வேரியன்ஸ் வருதானு. ஸோ யூசேஜ் வேரியன்ஸ் எக்ஸுக்கு 600 அட்வர்ஸ், இங்கே வந்து ரேட் வேரியன்ஸ் வந்து 1600 அட்வர்ஸ். ஸோ ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் 2200. ஸோ 2200 அட்வர்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு. சிமிலர்லி எனக்கு 3000 அட்வர்ஸ் இங்கே, 1900 ஃபேவரபிள் இங்கே, அப்போ 1100 அட்வர்ஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் மேட்சிங். இன்னொன்று இப்போ ஜெட்டுக்கு வந்து 3250 ஃபேவரபிள், 2175 அட்வர்ஸ், அப்போ 1075 வருது. பட் இங்கே வெறும் 75 இருக்குது. ஒரு டைம் இதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ 1000 into 25, 870 into 27.5. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 1075 தான் வருது. ஸோ இது வந்து தப்பு. அப்போ 1075. அப்போ எனக்கு இது வந்து ப்ரைஸ் வேரியன்ஸும் யூசேஜ் வேரியன்ஸும் ஆட் பண்ணும்போது எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேரியன்ஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது முன்னாடி பேஜ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் யூசேஜ் வேரியன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, யூசேஜ் தான் தேர்ட். அப்போ இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். So material mix variance is nothing but revised standard quantity minus actual quantity into standard rate. அதாவது நான் வந்து இந்த ப்ரொபோர்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன? அப்போ எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஆக்சுவல் குவான்டிட்டி 640, 950, 870. 640, 950 and 870. 15, 20, 25. So revised standard quantity is 615, 820, 615, 820, 1000, 1025. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 615 minus 640 into 50, 375 adverse. 820 minus 950 into 20, 2600 adverse. 1025 minus 870 into 25, 3875 ஆனால் ஃபேவரபிள். ஸோ இது என்னோட மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். லாஸ்ட் ஒன் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்னால் நான் வந்து ஸ்டாண்டர்டாக இதாக குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இவ்வளோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினாலும் இவ்வளோ ப்ரப்போர்ஷனேட்டில் யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கான தேவை கிடைக்குது. அதோட வேரியன்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஸோ எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 615, 820, 615, 820, 1025. Standard quantity 600, 800, 1000. எப்பவுமே க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வரும்போது யூ கேன் ரெக்டிஃபை யுவர் செல்ஃப். 15, 20, 25. அப்போ எனக்கு வந்து 15 into 15 வரும், 225. ஆனால் அட்வர்ஸ். 20 into 20 வரும், 400. ஆனால் அதுவும் அட்வர்ஸ். 25 into 25 வரும், 625. ஆனால் அதுவும் அட்வர்ஸ். நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 375 அட்வர்ஸ், 225 அட்வர்ஸ். ஸோ 375 ப்ளஸ் 225, 600, 600 மேட்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் 400 அட்வர்ஸ்,
2600 adverse, அப்போ 3000 adverse மேட்ச் ஆயிடுச்சு. 625 adverse 3875 ஃபேவரபிள் மைனஸ் 625 adverse பண்ணால் 3250 ஃபேவரபிள் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபோர்த் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் எல்லா மெட்டீரியல் ரிலேட்டட் வேரியன்ஸுமே நம்ம போட்டாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் புக் பேக் சம் பார்க்க போகிறோம். கேப் லிமிடெட் ஆப்ரேட்ஸ் a system of standard costing in respect of one of its product which is manufactured within a single cost center following other data. பட்ஜெட்டட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் அவுட்புட் வந்து 80க்காக. ஆக்சுவலாக அவுட்புட் 80 தான். அப்போ நம்ம எதுவும் கன்வெர்ட்லாம் பண்ண வேணாம். ஆனால் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ் நமக்கு ஏக்கு கொடுக்கல, ஆக்சுவல் குவான்டிட்டி பிக்கு கொடுக்கல. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் அமௌண்ட் வரும். ஈஸியாக அமௌண்ட் கொடுத்துட்டா நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ அதுவும் கொடுக்கல. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் தட் இஸ் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கேல்குலேட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல் ஏ, actual quantity of material B, material price variance and usage variance. இந்த மாதிரி பர்டிகுலராக நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இஸ் 20, ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் எக்ஸ் இன்டூ actual quantity is 70, actual quantity is 70. இதோட ஆன்சர் இஸ் நத்திங் பட் 105 adverse, ஸோ மைனஸ் 105. அப்போ நான் 70 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1400 மைனஸ் 70x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 105. இந்த மைனஸ் 105 இந்த சைடு எடுத்துடும் போது ப்ளஸ் 105 மாறிடும். அப்போ 1400 ப்ளஸ் 105 is equal to 70x. 1505 is equal to 70x. X is equal to 1505 divided by 70. So 21.5. இப்போ நான் வந்து ஆக்சுவல் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் 21.5. ஸோ இது நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. 2 தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று நம்ம யூஸ் பண்ணி வச்சுனா இப்போ அடுத்தது நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதோட ஃபார்முலா என்ன நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ரேட். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தோடதையும் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன், வேறு வழி கிடையாது. ஸோ ஏவோடது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ப்ளஸ் பியோடது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸாக எனக்கு வந்து 275 adverse மைனஸ் 275. ஸோ ஏவோடது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏவோடது நமக்கு இப்போ எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? 60 ஸ்டாண்டர்ட் காஸ்ட், 20 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இங்கே 70 அண்ட் 21.5. இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ரேட் 60 20 60 into 20 minus 70 into 21.5. ஸோ இதோடது எனக்கு முடிஞ்சிச்சு. ப்ளஸ் 40 into 30 40 into 30 minus x into 30 is equal to minus 275. அப்போ எனக்கு இது 60 into 20 70 into 21.5. அப்போ எனக்கு இது வந்து மைனஸ் 305 ப்ளஸ் 1200 மைனஸ் 30x இஸ் ஈக்குவல் டு 275. இந்த 30x இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன், இந்த மைனஸ் 275 இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்போ மைனஸ் 305 ப்ளஸ் 275 ப்ளஸ் 1200 இஸ் ஈக்குவல் டு 30x. 1200 ப்ளஸ் 275 மைனஸ் 305 பண்ணால் 1170 இஸ் ஈக்குவல் டு 30x. ஆக்சுவலி இதை நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு எக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள்.
ஸோ நான் அதை ஒய்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் பி இஃப் ஐ எம் நாட் ராங். பி ஒய், ஸோ ஒய் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1170 டிவைட் பை 30. ஸோ 39. அப்போ therefore actual price of A is equal to 21.5. Actual quantity of B is equal to 39. Hope you understood. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டும் போட்டாச்சு. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ப்ரைஸ் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நமக்கு ஃபார்முலா தெரியும், ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா தெரியும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை நமக்கு. ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், standard price minus actual price into actual quantity. So A, B, 20 minus 21.5 into actual quantity வந்து 60 இல்லை 70. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 minus 30, இது ஆக்சுவலாக நில்லு தான் வரப்போகுது, பட் இருந்தாலும் கரெக்டாக போடணும். 30 minus 30 into 39. ஸோ 70 into 1.5, அப்போ 105 அட்வர்ஸ், இது எனக்கு நில் வரும். ஸோ இதுதான் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். இதுதான் அவங்க கேட்ட தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன? மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். Material usage variance is nothing but standard quantity minus actual quantity into standard price. So A and B. Actual quantity is 70 and 39. Standard price is 20 and 30. Standard quantity is 60 and 40. ஸோ இது எனக்கு வந்து -10 வரும். அப்போ -200, தட் இஸ் 200 அட்வர்ஸ். இது எனக்கு வந்து 1 வரும். ஸோ -30, சாரி மைனஸ் இல்லை +30 தான். ஸோ ஃபேவர். ஸோ இதுதான் என்னோடய ஆன்சர். நம்ம வேணால் கியூமுலேட்டிவாக வேணால் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல செக் பண்ணும்போது. அப்போ 105 அட்வர்ஸ், 200 அட்வர்ஸ், -30 ஃபேவரபிள், அப்போ 275 அட்வர்ஸ் தான் என்னோட டோட்டல் வேரியன்ஸ். அதுதான் எனக்கு கொஸ்டின்லேயும் 275 அட்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இது கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இது க்ராஸ் செக் பண்ணியாச்சு. தேர்ட் சம் இஸ் டன் ஃபார் now. Hope you understood this one. இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்குறோம். So 1 kilogram of K requires 2 chemicals A and B. The following with the details of product K for the month of June. Standard mix வந்து 50%, 50%. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் இன்புட் ஆஃப் கெமிக்கல் பி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஏ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் லாஸஸ் 10% ஆஃப் இன்புட். டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈல்டு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ரேட், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அஸ்யூமிங் இட் டு பி 100, 50, 50. ஏன் இங்கே அஸ்யூமிங் அப்படின்னா நம்மளால் வந்து எல்லாமே ஸ்டாண்டர்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது at a stretch, provided we don't have a sufficient information. Standard rate is 12 and 15. ஆக்சுவல் வந்து இதுக்கு நமக்கு தெரியாது x, இதுக்கு நமக்கு தெரியும் 17. ஆக்சுவல் ரேட் வந்து ஏக்கு தெரியும் 15, இதுக்கு நமக்கு தெரியாது y. Revised standard quantity is nothing but இதோட total is 70 plus x, இதோட 50%. So 0.5 into 70 plus x, 0.5 into 70 plus x. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, which is nothing but standard quantity minus revised standard quantity into standard rate. So இப்போ standard quantity is 50 minus revised standard quantity is 0.5 into
into 70 into 70 plus x, sorry, into 70 plus x into standard rate is 12 plus இதே நான் இன்னொன்று இதுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ 50 minus 0.5 into 70 plus x into 15. So இப்போ 50 minus 35, அதாவது 0.5 into 70 is 35, minus of minus is, sorry, minus is minus 0.5x into 12 plus இதே ஆன்சர் தான் எனக்கு இங்கே வரும். 50 minus 35 minus 0.5x into 15 is equal to 135. yield variance 135 adverse, so minus 135. அப்போ எனக்கு 15 minus 0.5x into 12 plus 15 minus 0.5x into 15 is equal to minus 135. இங்கே எனக்கு 180 minus 6x plus 225 minus 7.5x is equal to minus 135. இங்கே எனக்கு வந்து 405 இந்த minus 135 சேர்த்துனா plus 135 plus 135 is equal to, இது ரெண்டுமே மைனஸ் இருக்குது, ஸோ அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன், 6x plus 7.5x. ஸோ எனக்கு வந்து 10 540 is equal to 13.5x. x is equal to 540 divided by 13.5. So 40. x நான் இங்கே என்ன சொல்ல வரேன், எதை நான் எக்ஸ்ன்னு சொல்கிறேன், ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 40. ஸோ actual quantity is equal to 40 kg. Hope you understood. Next, இப்போ நமக்கு இன்னும் தெரிய வேண்டியது ஆக்சுவல் ரேட். அதுக்கு நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் total cost variance is equal to standard quantity into standard rate minus actual quantity into actual rate. ஸோ இது எனக்கு வந்து 50 into 12 ஏக்கு பார்த்தீங்கன்னா 50 into 12 minus 40 into 15 40 into 15. பிக்கு பார்த்தீங்கன்னா 50 into 15 50 into 15 minus 70y. So 50 into 12 40 into 15, அப்போ எனக்கு இது 0. 50 into 15 750, இது எனக்கு வந்து 750 minus 70y. இதோட டோட்டல் எனக்கு என்ன தான் வரப்போகுது அது எனக்கு ஆல்ரெடி தெரியும், 650 adverse மைனஸ் வரப்போகுது. ஸோ 0 + 750 minus 70y is equal to minus 650. ஸோ minus 650 எந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ 750 plus 650 is equal to 70y. அப்போ இது 1400 is equal to 70y. y is equal to 1400 divided by 70. So y is equal to 20. I hope you understood this one. So actual price per kg of chemical B is 20. ஸோ நம்ம அவங்க சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்,
மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு பேஸ் எல்லாமே இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் அந்த எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன். A and B, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ரேட், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 50, 50, ஸ்டாண்டர்ட் ரேட் 12 and 15, actual quantity is 40 and 70, actual rate is 15 and 20. ஸோ இப்போ இந்த 1010 நான் பாதியாக பிரிக்க போகிறேன். ஸோ 55, 55 ஏன்னா வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் தான் நமக்கு வந்து ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் revised standard quantity minus actual quantity into standard rate. So revised standard quantity is 55 minus actual quantity is 40 into standard rate is 12. அப்போ எனக்கு வந்து 15 into 12 180 வரும். ஃபேவரபிள் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஏக்கு, பிக்கு வந்து 55 minus 70 into 15. ஸோ இங்கே வந்து எனக்கு 15 வரும். 15 into 15 225 ஆனால் அட்வர்ஸ். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் முடிஞ்சிச்சு. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். Usage variance is nothing but standard quantity minus actual quantity into standard rate. So 50, 50, 40, 70, A, B. Rate is 12 and 15. ஸோ இங்கே எனக்கு 10 வரும். 10னா 120 ஃபேவரபிள். இங்கே எனக்கு 20 வரும் அட்வர்ஸ். ஸோ 300 அட்வர்ஸ். ஸோ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 12 and 15, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 15 and 20, ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 40 and 70. ஸோ இங்கே எனக்கு -3 வரும். ஸோ 120 அட்வர்ஸ். இங்கே எனக்கு -5 வரும். ஸோ 350 அட்வர்ஸ். ஸோ டைம் செக் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் வேரியன்ஸ் மேட்ச் ஆகுதானு. ஸோ 120 அட்வர்ஸ், 350 அட்வர்ஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 300ம் அட்வர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 120 மட்டும் ஃபேவரபிள் மைனஸ் பண்ணால் அப்போ 650 எனக்கு அட்வர்ஸாக வரும் டோட்டல் வேரியன்ஸ். எனக்கு கொஸ்டின்லையுமே 650 அட்வர்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்க ஆக்சுவல் லாஸ் ஆஃப் இன்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் லாஸை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டோட்டல் இன்புட் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 110 kg. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நான் வந்து 100 kgன்னு அசியூம் பண்ணுறேன். ஏன் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 10% லாஸ் ஆகிடும். ஸோ 10 kg லாஸ் ஆகிடும். அப்போ என்னோடய அவுட்புட் 90 kg வரும்னு. அப்போ நான் என்னோடய அவுட்புட் 90 kgக்காக, ஆனால் நான் 100ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 110 ஆக்சுவலி எனக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. அப்போ 20 kg இஸ் மை லாஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. நான் இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸை கொடுத்துட்டே இருப்பேன். எனி டவுட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ரைஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவேன். தேங்க்யூ.